அரசு பேருந்து ஓட்டுநர் மது போதையில பேருந்தை இயக்கி கார் மேல மோதி விபத்து ஏற்படுத்தின சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாய் மகன் காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இதே அரசு பேருந்து ஓட்டுநர் பல தடவை குடிபோதையில விபத்து ஏற்படுத்தினதா சொல்லப்படுது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேஸ்வரன் தன்னுடைய மனைவி கவிதா மற்றும் மகன் நகுலோட தேவக்கோட்டையிலிருந்து காரைக்குடி நோக்கி கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. காரை இவருடைய மகன் நகுல் ஓட்டிட்டு வந்திருக்காரு. இவங்களுடைய கார் சடையங்காடு விளக்கு சாலை தடுப்பு பகுதியில நின்னுட்டு இருக்கும் போது பின்னாடி அதிவேகமா வந்த அரசு பேருந்து ஒண்ணு கார் மேல மோதி விபத்துக்குள்ளானதா கூறப்படுது. இந்த விபத்துல நகுலும் அவருடைய தாயார் கவிதாவும் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்காங்க. அங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. பின்னாடி வந்த அரசு பேருந்த தனபால் அப்படின்ற ஓட்டுநர் ஓட்டிட்டு வந்ததாகவும் மது போதையில தான் இவரு இந்த மாதிரி பேருந்த ஓட்டிட்டு வந்து விபத்து ஏற்படுத்தினதாகவும் கூறப்படுது. இது மட்டும் இல்லாம 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கானாடுகாத்தான் பகுதியில அரசு பேருந்த மது போதையில ஓட்டிட்டு வந்து பள்ளத்துல கவிழ்த்து விபத்துக்குள்ளாக்குனதும் இவர்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல திருப்பூர் பேருந்த ஓட்டும் போதும் மது போதையில இவர் வந்து தலைமறைவானதாகவும் கூறப்படுது. இப்படி அடுத்தடுத்து மது போதையிலேயே இவர் அரசு பேருந்தை இயக்கிட்டு வந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில மறுபடியும் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் தனபால போலீசார் கைது செஞ்சு மருத்துவ பரிசோதனைக்காக தேவக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு.